Please open your eyes. Om Bhadram Karnevi Shriyama Devaha Bhadram Pashyemakshimirijatraha Sthiranga Esutva Humsastanubihi Yasema Devahitam Midayuhu Sustina Indro Vruddhashavaha Sustina Pusha Vishwavedaha Sustina Tarcho Arishtnevihi Sustino Brihaspati Dadatu Om Shanti 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 Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sah Veeryam Karavavahe Tejasvinavaditamastu ma vidvishavahe. Om Shanti Shanti Shanti. Okay, please open your eyes. So today's Atma Bodham class. So number one, we are in the 10th shloka. 16:14 starts. 14th shloka. Please take your book and page 30. Page 30. Ajnanat manasopadehe. Okay, Rika, hele book. Ajnanat manasopadehe kartrutvadi nichatmani kalpayante ambukadeva chandre shalanadi yadambasa. So, the Atma Bodhata, Shankaracharya, Adi Shankara, ஆத்மாவை பற்றி அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. கை இருக்கு, கால் இருக்கு, ஈவன் ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம். பட் ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு எந்த புக்கும் போடலை, சயின்ஸ் புக்கும் நம்ம படிக்கிற புத்தகங்கள்ல. ஆனால் ஆத்மா இருக்கிறது சரீரத்தில் இருக்கு. ஏன்னா அது கிருஷ்ணர் கீதையை சொன்னார் இல்லையா, அஸ்வச்சார் அன்வசம் பிரக்யாபாதம் சுபாஷே கதாசு கதாசு ஸ்நானு பண்டிதா. அது அந்த வஸ்து இமேதேகே நித்தியசோக்தா சரீரின அனாசினோ அப்பிரமேசிய தஸ்மாத் யுஜ்ய சுபாரது அப்படின்னா பல படங்கள்ல நம்ம சாஸ்திரங்கள்ல ஆத்மா பற்றி சொல்லியிருக்கு. அகமாத்மா உடாகேஷ சர்வபூதா சேஸ்தினா பூதானம் ஆதிஷ்டம் அந்தஸ்டம் தீமே வச்ச அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். இது மாதிரி ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. அது when it is not available for perception. நமக்கு ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துன்னா take a scan of the heart and all that. lungs problem வந்துன்னா லங்கா இது பண்றாங்க. any problem, kidney they can take an x-ray and take it out. Take a bladder they can do it. legs they can do it easily. என்ன ஆனா ஆத்மாங்கிறது இருக்கு, ஆனா இட்ஸ் available for perception. சாஸ்திரங்கள் இருக்கிறது சொல்றது, பட் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. because they don't accept anything which is not available for recognition by our five senses. கண்ணால பார்க்க முடியாதோ, காதால கேட்க முடியாதோ, மூக்கால் நுகர முடியாதோ, நாக்கால டிரான்ஸ் பண்ண முடியாதோ, சர்மத்தால ஸ்பர்சிக்க முடியாதோ, அதெல்லாம் உண்மையில ஒத்துக்க மாட்டா. என்ன ஆனா சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாங்கிறது எங்க இருக்குன்னா ஹிருதயத்துக்கிட்ட தான் இருக்குங்கிறாங்க. இந்த ஆத்மா அதுலேருந்து நம்ம இதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய லிட்ரேச்சர், ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்லாம் பார்த்தா அதுலேருந்து நாடிகள்னுட்டு சசப்த ஏகாட்சி ஹிருதயசி நாட்டியா 101 நாடிகள் இருக்கு அப்படிங்கிறார். இந்த நாடிகள்ங்கிறது லைக் ரத்தம் போகிறதுக்கு ரத்த குழாய் இருக்கிற மாதிரி இது ஓடிக்கொள்ளுது. நர்வ்ஸ் போகிறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி சனியா இல்லை. இந்த நாடியை ஒருத்தரும் பார்த்தது இல்லை. ஆனால் சாஸ்திரம் சொல்றது நாடின்னு ஒன்று இருக்கு. அந்த நாடிகள் வழியாக சக்தி எல்லாம் போகிறது வேறு இடங்களுக்கு. இட் இஸ் லைக் blood giving the energy to the body when it starts to flow the blood vessel. நாடிங்கிறது நாடிகள் வழி, அது வழியா அதுக்கு தனி இது இருக்கு, வசதி இருக்கு to go to the different parts of the body and all activities take place because of the body. அந்த கடைசியில் மனுஷனோட we dies, the body goes out of his body. தலை வழியா போயிட்டு சுசுப்ரான்னு ஒரு நாடி இருக்கு, அது வழியா போயிடுது அப்படின்ட்டு சொல்றா. என்ன ஸோ இந்த இதில் என்ன சொல்றார் இவர்,
10வது ஸ்லோகத்துல என்ன, அஜ்ஞானாத் அஜ்ஞானாத் மானசோபாதேஹே கர்த்ருத்வாதீனி ச ஆத்மனி கல்பயத்தே அம்புகதே சந்திரே சலனாதிப சலனாதி யதாம்பசா விதாம்பசா. என்ன இது என்ன இருக்குன்னா, இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தம் என்ன சொல்றான்னா, என்ன அம்பசக சலனாதி அம்புகதி, அதாவது தண்ணீரில் ஓடுற தண்ணீர என்ன அதனுடைய அசைவு முதலியவற்றை தண்ணீரில் பிரதிபலிக்கும் சந்திரனில் கற்பிப்பது போன்ற. என்ன சப்போஸிங் தண்ணி ஓடுறது அசைகிறதுன்னு வச்சுங்க, அது மேல இருக்க சந்திர பிம்பம் இருக்க அதுவும் மடிகிற மாதிரி தெரியும். என்ன but அசைவு இஸ் நாட் இந்த வாட்டர், அசைவு இஸ் நாட் இந்த இது சந்திரனில் அசைவு இல்லை. அந்த அசைவு இதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ல தண்ணியில் இருக்கிறப்ப தண்ணீருடைய அசைவுனால சந்திரன் அசைகிற மாதிரி தோன்றது. இது என்ன அதுபோன்று மனதின் தர்மமான கர்த்தத்துவம் முதலியவற்றை அஜ்ஞானத்தால் ஆன்மாவில் கற்பிக்கின்றனர். ஸோ அசைவு தண்ணீரில் இருக்கு, ஆனா சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில இருக்கு, அதனால சந்திரன்ல அசைவு இருக்கிற மாதிரி தோன்றது. அதே மாதிரி கர்த்தத்துவங்கிறது சரீரத்துக்கு இருக்கு, ஆனா ஆத்மாவுக்கு இருக்கிறத நம்ம சொல்றோம். நான் போகிறேன், நான் நடக்கிறேன், நான் செய்கிறேன், எல்லா செயல்களையும் நான்கிறது மேல போட்டுக்கிறோம். அது நான்கிறது சாதாரண உண்மையான அர்த்தம்ங்கிறது ஆத்மா. என்ன நான்கிறது தான் ஆத்மா. என்ன ஆனா சரி கால் நடக்கிறதுன்னு சொல்றது இல்லை, நம்ம சரீரம் நடக்கிறதுன்னு சொல்றது இல்லை. நான் நடக்கிறேன், நான் பேசுறேன். இந்த நான்கிறது என்ன? வாட் இஸ் இட்? இஸ் தேர் எனி செப்பரேட் ஆர்கன் இன் த பாடி கால் ஐ? இல்லை, இதெல்லாம் தவிர நான் சொல்றேன். எத்தனையோ விஷயங்கள் இல்லை நான் பண்றேன், நான் அந்த காரியம் செய்துட்டு வரேன் அப்படின்னு. நான் போயிருந்தேன், அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், நேற்றுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அந்த நான் இஸ் சம்திங் அதர் தேன் these organs in the body. நான் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. வாட் வி மீன் இஸ் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் ஐ அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். என்ன அதனால நான்கிறது உண்மையா ஆத்மா. ஆத்மாங்கிறது நான்கிறது ஆத்மா, சரீரம் இல்லை. சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இதான் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட். தேகத்தில் சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மாங்கிறது அழியாதது. என்ன சரீரத்தை அழியுது. கிருஷ்ண சொன்னார்ல 2வது சாப்டர்ல, நஜாயதே மிரீதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா பான பூய அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹான ஹன்னித்தே ஹன்யமானி சரீரே. அந்த சரீரத்தை வந்து நயனம் சின்னதி சஸ்திராணி நயனம் தகதி பாவக. அஸ்திரங்கள்னால சரீரத்தை அழிக்க முடியாது, அம்புனால அதை இது பண்ண முடியாது, தண்ணீர்னால் நெருப்பினால் எரிக்க முடியாது, தண்ணீர்னால நினைக்க முடியாது அப்படின்னா சொன்னார் இல்லையா அந்த 2வது சாப்டர் சொல்றது. சரீரம் சரீரம் அழியும், சரீரம் அழியக்கூடிய சமாச்சாரம். ஆனால் சரீரத்தோட ஆத்மான்னு ஒன்று இருக்கு, நான் ஒன்று இருக்கு. அதான் நான்கிறது தான், அதான் ஆத்மா. இந்த புஸ்தகம் கூட ஆத்ம போத்தம்ங்கிறப்போ என்னை பத்தினு தான் நான் சொல்றேனே. இந்த நான்கிறது யாரு? நான்கிறது சரீரம் இல்லை, நான்கிறது அதர் தான் சரீரம். இட் இஸ் நாட் அன் ஆர்கன். தெர் இஸ் சம்திங் எல்ஸ் விச் இஸ் கால்ட் ஆத்மா. அந்த ஆத்மா தான் உண்மையானது, ஸ்திரமானது, அழியாதது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த ஆத்மாவை பற்றி அறிவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த சாஸ்திரமே, இந்த புஸ்தகமே ஆத்ம போதம், ஆத்மாவை நமக்கு விளக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். என்ன ஸோ தண்ணீரில் அசைவு முதலியவற்றை தண்ணீரில் சந்திரனில் கற்பித்து போன்ற. ஸோ நமக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துவத்தும் இந்த ஆத்மா ஒன்றும் செய்வதில்லை. ஆத்மா தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் அவர் ஃபங்க்ஷனிங். நமக்கு பேசுறேன்னா, நடக்கிறேன்னா, காரியங்கள்லாம் பண்றேன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த ஆத்மா தான். என்ன ஆனால் என்ன நம்ம வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறது இல்லை. நான் சொல்லிட்டு அது அகங்காரத்துக்கு, நான்கிறத அகங்காரமாக்கிருக்கோம், நாட் ஆத்மா. என்ன ஓகே. ஸோ தர்மமான கத்துவம் முதலியவற்றை அஜ்ஞானத்தால் ஆத்மாவில் கற்பிக்கின்றோம். என்ன ஸோ இது வந்து திஸ் முதல்ல சொல்றேன். சொல்லிட்டு மனதின் மனதின் உதவாதி அகங்காரம் கர்த்திருவங்கிறது காரியம் செய்த அப்டிராக்ட் ஆஃப் ஒர்க் ஆக்டிவிட்டி கர்த்திருவம். என்ன முதல் தர்மங்கள் அந்த அகங்காரத்தை சேர்ந்தவை. கர்த்திருவங்கள் செய்கிறது, காரியங்கள் செய்கிறதெல்லாம் அகங்காரத்தை சேர்ந்தவை. அகங்காரத்தில் அத்தகைய தர்மங்களை அஞ்ஞானத்தால் ஆத்மாவில் கொள்கிறது.
ஆனா நம்ம சொல்றப்போ நான் சொல்றப்போ என்ன ஆத்மாவில அந்த அகங்காரத்தினுடைய இதெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். அதை பற்றி கண்ணீரில் பிரதிபலிக்கும் சந்திரனில் அஜ்ஞானத்தை அது கண்ணீரில் பிரதிபலிக்கும் ஜலத்தில் சந்திரனில் அஜ்ஞானத்தால் ஏற்றுவது போன்று அப்படிங்கிறது. இந்த தண்ணீர் அசைகிறப்போ சந்திரனும் அசைகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆத்மாவும் எல்லா அந்த காரியம் செய்யறதெல்லாம் அகங்காரம் செய்யறதெல்லாம் ஆத்மா செய்யறதாக நம்ம தப்பா எடுத்துட்டு இருக்கோம். ஆத்மாங்கிறது அசங்கமானது, ஒன்றும் பற்றில்லாதது, அது அழியாதது, நித்தியமானது. என்ன அதை மறந்துவிட்டோம். நம்ம மறந்துவிட்டு சரீரம் தான் உண்மை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, ஆத்மா தான் உண்மை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. So let's go to the next one. 23. ராகேச்சா சுகதுக்காதி புத்தோ சத்யாம் பிரவர்த்ததே சுஷுப்தோ நாஸ்தி தன்னாசே தஸ்மாத் புத்தேஸ்து ஆத்மனஹ. ராக இச்சா சுக துக்காதி அப்படிங்கிறது. ஸோ ராகன ஆசை, ஆசை பற்று, இச்சானா விருப்பங்கள். என்ன விருப்பங்களுக்கு ஆசை, ஆசைக்கு என்ன வித்தியாசம், பற்றுக்கும் என்ன விசேஷம்? விருப்பங்கள் வந்து there can be milder form of desire. எனக்கு வேணும், எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா வெரி மைல்டர் லெவல்ல. ஏன்னா தட் இஸ் ஆசை. ஆசை இல்லை, ஆசை இருக்கிறது தப்பே இல்லை. ஐ கேன் லைக் திங்ஸ் அண்ட் ஆல் தட். இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு சொல்றோம். அதெல்லாம் ஆசை இல்லை. ஆசை 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 வந்து வலுத்து போச்சு, கொழுத்து போச்சுன்னா இட் பிகம்ஸ் ராகம். ராகம்னா இன்டென்ஸ் டிசையர். எனக்கு அது இல்லாமல் உனக்கு பிடிக்காது, எனக்கு அது வேண்டும், அது இல்லாமல் என்னால் முடியாது அப்படிங்கிறாச்சுன்னா அதுதான் ராகம்ங்கிறது. இச்சா பற்று, பற்றுங்கிறது ஆசை, பற்றுங்கிறது பிடிச்சிட்டு விடுது நமக்கு, நம்ம விடாது. என்ன பற்றிக்கின்றது, பற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பற்றிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பற்றுன்னா பிடிக்கிறது. ஸோ டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிசையர். என்ன இதுவே புத்தோ சத்யாம் பிரவர்த்ததி, புத்தியாகிய அந்தகரணம் இருக்கும் பொழுது பிரவர்த்ததி இருக்கின்றன. சுஷுப்தோ, சுஷுப்தோ நல்லா டீப் ஸ்லீப், நல்லா தூங்குறப்போ நல்லா தூங்குறோமே, அப்போ வந்து நல்ல உறக்கத்தில் தன் நாசை புத்தி ஒடுங்கிய பிறகு நாஸ்தி அப்ப இருப்பதில்லை. அது நல்லா தூங்குறப்போ நமக்கு என்ன ஆசை, ஆசையும் கிடையாது, ஆசை பயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொப்னம் இல்லாத ஒரு நித்ரை. என்ன வேற சொல்லிட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது. அப்போ என்ஜாய் த ஸ்லீப் பிகாஸ் இட்ஸ் நத்திங் சார் டு டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். என்ன தஸ்மாத் புத்தேஹே, அவை புத்தியை சார்ந்தவை, ஆத்மனக ஆத்மாவை சார்ந்தவை, சேர்ந்தவை அல்ல. என்ன ஸோ ஆத்மா வந்து இதெல்லாம் ஒன்றும் சேர்றது இல்லை. these things do not belong to ஆத்மா. என்ன துக்கம், ஆசை இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது இல்லை, நம்ம புத்தியை சேர்ந்தது, மனசை சேர்ந்தது. புத்தின்னு சொல்லலாம், மனசுன்னு சொல்லலாம். மனசை சேர்ந்தது. என்ன அதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. ஆத்மாங்கிறது அசங்க, ஒன்றும் பற்றில்லாதது ஆத்மாங்கிறது. என்ன ஸோ சேர்ந்தது அல்ல. சரி, 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற, பற்று, ஆசை, இன்பம், துன்பம் முதலியவை புத்தி என்னும் அந்த கரணம் இருக்கும்போது மட்டுமே இருக்கின்றன. நல்ல உறக்கத்தில் புத்தி ஒடுங்கிய பிறகு அவை இருப்பதில்லை. என்ன டீப் ஸ்லீப்பை இல்லை எல்லாம். எனவே புத்தியை சார்ந்தவை ஆன்மாவை சார்ந்தவை அல்ல. ஆன்மாவை சார்ந்தது ஒன்றுமே இல்லை. ரியலி ஸ்பீக்கிங் ஆத்மா இஸ் ஒன்று ஃப்ரீ, ஆர் டோட்டலி ஃப்ரீ, ரியலி ஃப்ரீ ஆத்மாங்கிறது. சரி, அடுத்த ஸ்லோகம் 24. பிரகாஷோர்கஸ்ய தோ யஸ்ய சைத்யமக்ரேய அக்ரேய தோஷ்ணதா சுபாவ சச்சிதானந்த நித்ய நிர்மலதாத்மனः. பிரகாஷோ அர்க்கஸ்ய தோயஸ்ய சைத்யம் அக்னே யதா உஷ்ணதா சுபாவः சச்சிதானந்த நித்ய நிர்மல ஆத்மனः. ஆத்மனः சூரியனுக்கு அர்க்கஸ்ய பிரகாஷः தோயஸ்ய, சூரியனுக்கு ஒளியும், தண்ணீருக்கு சைத்தியம் குளுமையையும், அக்னி நெருப்புக்கு உஷ்ணதா சுடுத்தன்மையும், எதா எப்படியோ அப்படியே ஆத்மாவிற்கு
ஆத்மனா ஆத்மக சச்சிதானந்த நித்திய நிர்மலதா, சச்சிதானந்தமும் நித்திய தன்மையும் தூய்மையும் சுபாவ இயல்பு. புரியுதா? ஆத்மாங்கிறது சுபாவம் என்ன? ஆனந்த சுரூபம், சச்சிதானந்த சுரூபம். என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்ற பத்தியா? சச்சிதானந்தமும் நித்தியத்தன்மையும் நித்திய நிர்மலதா, தூய்மை, மலம் இல்லாதது, அழுக்கு இல்லாதது. ஸோ ஆத்மா வந்து சுத்தமானது. என்ன? அது வந்து மனிதனுடைய ஆனந்த சுரூபமானது, உண்மையான நிலை. ஆத்மா வந்து ஆனந்த சுரூபமானது, நித்தியமானது, அழியாதது. என்ன சொல்லலையா? கிருஷ்ணத்துல சொல்லலையா? ஜாயதே மிரீத்திய வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா பான பூய அஜோ நித்திய சாஸ்வதோ ய புராண ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்ட்டு ஆத்மா பத்தி சொன்னார் இல்லையா? என்ன அதுதான். ஓகே, தூய்மையும் இயல்பாகும். என்ன? நித்தியத்தன்மையும் தூய்மையும் சுபாவக இயல்பாகும். என்ன? ஆத்மாவுக்கு அதெல்லாம் இயல்பு. வேற அதாவது எப்படி தண்ணீருக்கு குளிர்ச்சியும் சூரிய பிரகாசத்துக்கு ஒளிரும் நெருப்பு குஷ்டமும் சுபாவமோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு சச்சிதானந்த நித்திய நிர்மலதா. ஸோ நான் வந்து சச்சிதானந்த சுரூபம், நித்திய நிர்மலமான ஆனந்த சுரூபம் அப்படிங்கிறது உணராம நம்ம நான்கிறது இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம். அது ஒரு அகங்காரம். நான்கிறது see we think of our limited body, our sorrows and difficulties and all, they're all mine அப்படின்னு நினைச்சுருக்கோம். இல்லை, உண்மையான என் சொரூபம் என்பது ஆனந்தம், நித்தியம், அழியன்மை. அதனாலதான் கிருஷ்ணன் சொன்னார் முதல்ல 2வது அத்தியாயத்திலே சொன்னார் இல்லையா? நீ எதுக்காக கஷ்டம் அசோச்சான் அன்வசோச்சஸ்வன் பிரக்யாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூன் அனுசோச்சித்த பண்டிதான்னு ஆரம்பிச்சிடறேன். நீ வந்து இதுக்காக அர்ஜுனா கவலைப்படுற? நீ இதெல்லாம் ஒத்துரும் அழிவதில்லை, ஒத்துரும் இது பண்றதில்லை. எல்லாம் நித்திய சர்வகத ஸ்தானம் அச்சலோயம் சனாதனம், எக்காலத்திலும் இருக்கக்கூடியதுதான். ஆத்மாதான் நீ, ஆத்மாதான் பந்துக்கள்லாம், அதெல்லாம் ஒத்துரும் அழியறது இல்லை. அதனால அசோச்சான் அன்வசோச்சஸ்வன், நீ கவலைப்படாத விஷயத்தையும் கவலைப்படுறேன்னு சொல்ற இல்லையா? நம்மளும் இது பண்றோம். நம்மளும் we also have sorrow. somebody close to us in bed வச்சுக்கோ, லாஸ்ட் ஸ்டேஜில் காமிச்சுக்கோ, we உட்காந்து போயிடுறோம். என்ன? what must understand is what is happening. So the body is dying, ஆத்மா is not dying. ஆத்மான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆத்மா நித்திய ஆனந்த சுரூபம், சச்சிதானந்த சுரூபம் இருக்கு. அதனுடைய பிரகாசத்தினால்தான் உலகமே பிரகாசிக்கிறது. அந்த ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அப்புறம் the body anything can happen to it. I'm not worried. I'm not the body. I'm not the body. I have a body. இருக்கிற மட்டும் இருக்கட்டும், மறுபடியும் போட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். நான் என்னோட ஆத்மஸ்வரூபத்தை நம்ம உணர்ந்தோம்னா அதான் இந்த ஆத்ம போதம்னு சொல்ற இந்த டெக்ஸ்டோடைய இது பர்பஸே தான். என்ன? இந்த ஆத்மா அது ஒன்று இருக்குங்கிறது உணர்ந்தோன்னா என்ன, திஸ் நோ ப்ராப்ளம். என்ன? அதுக்கு தான் உங்களுக்கு பகவத்கீதை இட்செல்ஃப் இனஃப். என்ன? 2வது சாப்டர் எவ்வளவு ஸ்லோகங்களை சொல்றாரு ஆத்மா பத்தி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளேதயந்தி ஆபக ந சோஷயதி மாருத அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்ய அசோஷ்யேவச்ச நித்திய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனம் அவ்வக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே. அப்படிலாம் நான் வந்து இதெல்லாம் இந்த சரீரம்னு நினைச்சுன்னா வருத்தப்பட வேண்டியது, அழியக்கூடியது. ஆனா நான் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, இந்த ஆத்மா என்றும் அழியாதது. சரீரம் போட்டோம், ஆத்மா என்றும் அழியாதது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதனால இந்த ஆத்மா புதம் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம் 25க்கு போகலாம். ஆத்மனஹ சச்சிதம்ச ஆத்மன சச்சிதம்ச புத்தே விருத்திரிதி த்வயம் சம்யோஜ்ய அவிவேகேன ஜானாமீதி பிரவர்த்ததே. எனக்கு நான் சொல்லி நீங்க சொல்லி நம்ம கிளாஸா பண்ண மாதிரி பண்றதுக்கு ஐம் நாட் ஏபிள் டு டூ தட். அதை கோஆர்டினேட் பண்ணணும் சரியா. என்ன, நீங்க யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணா நீங்க சொல்லி எல்லாருக்கும் கேட்குமா? தெரியாது. ஐ டோன்ட் நோ. கேக்குமே. அவ வந்து they have to turn their mic on and then turn it back off. அப்படி வேணா பண்ணலாம். தெரியல, என்னால இப்படி தான் பண்ண முடியும். நீங்க சொல்லி அதுக்கு அப்புறம் the other person has to turn their mic on and அவளும் சொல்லி அப்புறம் நீங்க வந்து சொன்ன அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். they have to turn it off. நீங்க சொல்லுங்க, நாங்க ரிப்பீட் பண்றோம் சார். இன்டர்நெட் சொல்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கச்ச கச்சான்னு இருக்கும்.
அதான் சொல்றேன் ப்ராப்ளம். ஓகே, இதை வந்து ஸ்லோகம் திருப்பி சொல்லலாமா? சொல்லலாம். 25th ஸ்லோகம். ஆத்மன சச்சிதம் அம்சச்ச ஆத்மனஸ் சச்சிதம் சச்ச புத்தேர் வித்திர் இதி த்வயம். புத்தேர்வித்ரிதி தத்வயம். யாரு ஜெயஸ்ரீ எல்லாரும் என்ன சொன்ன இப்போ எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்கிறியா? இது இல்ல, ஆன் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணணும். மாலா சொல்லிட்டு இருக்கா, மாலா சொல்லட்டுமே. இட்ஸ் ஃபைன். சொல்லாதவா இப்போ இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இட் இஸ் ஜஸ்ட் தட் we are not on the mic, அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதானே? சரி சரி, பர்சூ பண்ணாமா அபேண்டன் பண்ணிவிட்டாமா? ஓகே சரி, பார்க்கலாம். சம்யோஜ்ய விவேகேன விவேகேன ஞானாமீதி பிரவர்த்ததே. ஜானாமீதி பிரவர்த்ததே. சரி, இப்போ நீ ஒத்து சொல்லிட்ட, அந்த மாதிரி எல்லாரும் சேர்த்து சொல்ல முடியுமா? சரி, கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி ஆயிடும் இப்போ. ஓகே சரி, பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். எல்லாரும் சொன்னா எக்கோ கேக்கும் சார். யாராவது ஒருத்தர் சொன்னாதான் சரியா வரும். சரி, சொல்றதை ரிப்பீட் பண்ணா வராதுங்கிறியாக்கும். ஓகே, எல்லாரும் சொன்னா எக்கோ கேக்கும், சரியா கேட்காது. ஒருத்தர் ஒரு ஸ்லோகம் சொல்லட்டும். இதுக்கு என்ன பண்றது? ரைட். சோ அவிவேகேன ஆத்மனஹ சச்சித் அம்சஹ ச என்ன புத்தே விருத்தி இதி துவயம் சம்யுஜ்ய ஜானாமி இதி பிரவர்த்ததே. புரியுறது எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தர் சொல்றார், நான் கிளாஸ்ல சொல்றேன், அர்த்தம் சொல்றேன், கேட்கல, புரியுறது எப்படி சொல்றோம்னா, நம்ம வந்து ஆத்மாவின் சச்சிதாம்சங்கள் புத்தேக மனதின் விருத்தி இது இன்னும் துவயம் இது இரண்டையும் சம்யோஜ்ய சேர்த்து ஜானாமி நான் அறிகிறேன் இது அகங்கார விருத்தி பிரவர்த்தத்தை சொல்லுது. புத்தி வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னும் சப்ஜெக்ட், சப்ஸ்டன்ஸ், சோக மந்திரங்கள், அதனுடைய அர்த்தங்கள். என்ன சோகத்தை சொல்றதுங்கிறது உண்டு. அந்த சோகத்தினுடைய அர்த்தம்ங்கிறது எப்படி கிடைக்கிறதுன்னா, அது இதனுடைய ஆத்மால ஆத்ம பிரகாசத்தினால்தான் அதனுடைய பொருள் விளங்குறது. என்ன இந்த ஸ்லோகத்தை படிக்கிறப்ப ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் புத்தியினாலே ஏற்பட்டது. ஆனா அதுக்கு பிரகாசம் அடிக்கிறதுங்கிறது ஆத்மா. என்ன ஸோ ரெண்டு பண்ட் இருக்கு. வேர்ட்ஸோட மீனிங் comes out of the prakasham of atma, and words வந்து they come because of புத்தி, மனம் புத்தி, இதனால வருது அப்படிங்கிறார். விவேகம் இல்லாததால் ஆத்மாவின் சச்சித் அம்சங்கள் மற்றும் அந்த விருத்துகள் எனும் இந்த இரண்டையும் சேர்த்து நான் அறிகிறேன் என்னும் அகங்கார விருத்தி தோன்றுகிறது. என்ன ஸோ அதாவது என்ன தெரியும்னா, ரெண்டு போன்று இருக்கு. மனசுல இருந்து அகங்காரம் அது மனசுல ஏற்படுறது. ஆனா ஆத்மா இது அர்த்தம், பொருள் மீனிங் ஆஃப் வாட் இஸ் சே, வாட் வி டாக், வாட் இஸ் சி, அதெல்லாம் அதுக்கு ஆத்ம பிரகாஷனா வந்துருக்கு. டு மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் இஸ் தி ஆத்மா பிரகாஷம். என்ன அண்ட் the words themselves, thoughts themselves are from mind, புத்தியில இருந்து வருதுங்கிறார். விவேகம் இல்லாததால் ஆத்மாவின் சச்சே அம்சங்கள் மற்றும் மனதின் விருத்திகள் என்னும் இரண்டையும் சேர்த்து நான் அறிகிறேன் என்னும் அகங்கார விருத்தி தோன்றுகிறது. ஸோ என்ன சொல்றார், 3 சமாச்சாரம் இருக்காங்க. விருத்தினா எண்ணங்கள், தாட்ஸ், அதெல்லாம் மெக்கானிக்கல். எண்ணங்கள்லாம் மெக்கானிக்கல். என்ன அதுல வந்து ஆத்ம பிரகாசம் தான் ஏற்படுறதுனால அதுக்கு ஒரு பொருள், அதோட அர்த்தம் ஒன்று வருது. வார்த்தைகளுடைய அர்த்தம், பிகாஸ் அது ஆத்ம பிரகாசம், இட் மேக்ஸ் சென்ஸ். என்ன இது வந்து நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்றப்போ என்ன நான் அறிகிறேங்கிறப்போ as if we are ignoring the fact, contributing to our understanding
is Atma, which enlightens the words. உலகத்தின் வார்த்தைகளுடைய அர்த்தத்தையும் அதோட மீனிங்கையும் இதை இன்ஹியூமன் பண்றதுனால தான் நமக்கு அர்த்தம் புரியுது. அதனால ஆத்மாவோட ரோலை நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறாரு. ஆத்மா இருக்கு, இன்ஃபேக்ட் ஆத்மா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே பண்றோம். பிகாஸ் ஆத்மா இஸ் தேர். நம்ம சுவாசிக்கிறதோ, நம்ம இது பண்றதோ, பேசுறதோ, நடக்கிறதோ எல்லாமே இது ஆத்ம பிரகாஷ் தான். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆத்மா இஸ் தேர் பிஹைண்ட் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அதுதான் அவர் இங்க சொல்றாரு. ஸோ அடுத்தாப்புல லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லோகா. என்ன நான் முதல்ல சாண்ட் பண்ணுறேன், அடுத்தாப்புல யாராவது ஒரு நினைக்கணுமா? ஜெய்ஸ்ரீ, இஸ் இட் வர்த்? உங்க இதை க்ளோஸ் ஆல்ரெடி க்ளோஸ் இல்லையா? அதனால யூ கேன் ஜெய்ஸ்ரீ கேன் ரிப்பீட் இட். லெட்ஸ் see. இல்ல மாலா சொல்றாளே, மாலா 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 கேன் ரிப்பீட். சாரி, ஜெய்ஸ்ரீ சொல்லிட்டு மாலா ஜெய்ஸ்ரீ சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன், கிளாஸ்ல இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஆத்ம 26. ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர்போதோ ந ஜாத்வினி புத்தேர்போதோ ந ஜாத்விதி ஜீவ சர்வமலம் ஞாத்வா ஜீவ சர்வமலம் ஞாத்வா கர்த்தா திருஷ்டேதி முஹ்யதி கர்த்தா திருஷ்டேதி முஹ்யதி. ஆத்மனः விக்ரியா நாஸ்தி. ஆத்மனா விக்ரியா நாஸ்தி. புத்தேः போதः ஜாது ந इति जीवः सर्वं अलं ज्ञात्वा कर्ता दृष्टा इति मुह्यति. என்ன சொல்றாரு இதுல? அகங்காரத்தை பத்தி சொல்றாரு. நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் ஆத்மா தான், அது ஆத்மாவனுடைய பிரகாசத்தினால தான் எல்லாம் நடக்கிறது. நம்ம பேசுறது, காரியங்கள் செய்கிறது எல்லாம் பிகாஸ் ஆஃப் ஆத்மா. என்ன இந்த ஆத்மாவை நம்ம பார்க்கறது இல்லை, பட் ஆத்மா இருக்குன்னு சொல்றான். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த இதுல சங்கரன் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன ஜீவாத்மா பரமாத்மா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு என்னட்டோம். என்ன அவன் வந்து ஜீவன் எல்லாம் நன்றாக அறிந்து நான் செய்பவன், நான் பார்ப்பவன். கிரெடிட் புறவையும் ஜீவன் நான் எடுத்துக்கிறான். வேற இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த காரியங்கள் ஒன்றும் நடக்காது. இந்த ஆத்மா இல்லை, நம்ம அதை உருவமாக நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா அது இருக்குங்கிறது. ஸோ ஆத்மா போகிற பர்பஸ் இஸ் தட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அதுதான் அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் அவர். என்ன ஆன்மார்க்கு ஆத்மாவுக்கு மிக மாறுதல் கிடையாது. புத்திக்கு ஞானம் ஒருபோதும் இல்லை என்று சித்தம். இருந்தாலும் ஜீவன் எல்லாவற்றையும் நன்றாக இருந்து நான் செய்பவன், நான் பார்ப்பவன் என்ற மோகத்தை அடைகிறான். ஸோ ஜீவன் வந்து நான் தான் பண்றேன் எல்லாத்தையும், கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இட் டசன்ட் கிவ் தி கிரெடிட் டு ஆத்மா. ஆத்மா இல்லாம ஒன்றும் புரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஆத்மாவிற்கு இயல்பாகவே விகாரங்கள், மாறுதல்கள் எதுவும் கிடையாது. ஜடப்பொருளாக இருப்பதால் புத்திக்கும் ஒருபோதும் ஞானம் கிடையாது. இருந்தாலும் சைத்தன்ய பிரதிபலிப்புடன் கூடிய புத்தி விருத்தி என்னும் அகங்கார வடிவ ஜீவன், விற்த்தின தாட்ஸ், சைத்தன்ய பிரதிபலிப்புடன் கூடிய மனவிருத்திகளுடன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு உடல் புலன்கள் முதலியவற்றை தான் நான் என்று தவறாக அறிந்து நான் செய்பவன், நான் பார்ப்பவன் என்ற மோகத்தை அடைகிறான், அகங்காரத்தை அடைகிறான். இப்போ நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஹோல் ப்ராசஸ் ஒர்க் சொல்லிட்டு. தெர் இஸ் சுத்த சைத்தன்யம் இருக்கு, ஒரிஜினல் சைத்தன்யம்னு சொல்லுவோம், ஓசின்னு சொல்லுவோம். ஓசி ஒரிஜினல் சைத்தன்யம். அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, எங்கும் பரவி கொடுக்கும் ஒரிஜினல் பொசிஷன். அது எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இருக்கு அந்த ஒரிஜினல் சைத்தன்யம். அந்த ஒரிஜினல் சைத்தன்யம் இஸ் தேர், ஹியர் ஆல்சோ இஸ் தேர், ஹியர் தேர், எவ்ரிபடி இஸ் தேர். அது ஒன்றும் செய்யறது இல்லை, பட் அது இருக்கிறதுனால தான் எல்லாம் நடக்கிறது. சுத்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் it is source of all energies, all activities and all that. பேசுறேன்னா பிகாஸ் சைத்தன்யம் இஸ் தேர், கேட்கிறேன்னா பிகாஸ் சைத்தன்யம் இஸ் தேர், நடக்கிறேன்னா பிகாஸ் சைத்தன்யம் இஸ் தேர். இட் இஸ் the one which makes his body function, should we say, put it like that. என்ன நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. நம்ம நான் செய்கிறேன்னு சொல்றோம். நான்கிறப்போ ரியலி இட் மீன்ஸ், இட் ஷுட் மீன் த சைத்தன்யம் தான், சைத்தன்யம் சொல்லுவோம். என்ன அது எப்படி பண்றதுன்னா டைரக்டா பண்றது இல்லை. சுத்த சைத்தன்யம் இங்க இருக்கு, அதனுடைய பவர் எல்லாம் என்ன அந்த கரணத்துல இன்னர்
மைண்ட் இருக்கு, மைண்ட் புத்திலாம் இருக்கே, அதுக்கு அந்த கரணம் பேர். அதுல வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இந்த whole power is reflected in that, and அது வந்து it gives the power, all the powers that Atma has got, Chaitanyam has got, are given to this body. Original Chaitanya given to the body. அதனால தான் பேசுறேன், அதனால தான் கேட்குறேன், அதனால தான் பார்க்குறேன், பாடி ஃபங்க்ஷன் because of that. And so that is a reflected consciousness. It is not original Chaitanyam. அந்த அந்த கரணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன அது போய் எல்லா பாங்களுக்கும் போய் அந்த பவரை கொடுக்குறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரூமில், இருட்டு ரூமில் இதில் வெளிச்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்று பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜன்னல்லாம் மூடிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஓப்பன் a door or a ஜன்னல் and light comes through that ஜன்னல் and you keep a mirror and allow that light to reflect on the mirror, then உள்ள இருக்கிற சமயம் தெரிய ஆரம்பிக்கும். At least where around the mirror whatever is there பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆத்மாவுடைய பிரகாசம் வந்து மனம்ங்கிற மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கு மேலே பிரதிபிம்ப சைத்தன்யம்னு பெரும், சிதாபாசம்னு சொல்லுவோம். பிரதிபிம்ப அது வந்து இன்னொரு ரிஃப்ளெக்ஷனில் ஆல் ஆக்டிவிட்டிஸ் டேக் பிளேஸ். நான் பேச முடியுது, உங்களால் பார்க்க முடியுது, எல்லாம் பண்ணுறதுல பிகாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். நான் பேசுகிறேன், நான் பார்க்குறேன்னு சொல்கிறோம். த சிதாபாசம், இது சித் ஆபாசம். ஸோ தட் இஸ் ஹவ் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். என்ன அதனால நான்ங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே நான்னா அகங்காரத்தை நான் பண்ணினேன், அவனால் என்ன பண்ணுவேன், நான் தான் பண்ணினேன் அவனுக்கு, அவன் அப்படின்னா அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா பிகாஸ் ஐ ஹெல்ப் டேம், நம்மளாம் கிரெடிட் எடுத்துக்கிறோம் பாருங்க. தட் இஸ் கால்ட் அகங்காரம். That ahankaram is different from this aham I am talking about. This is a powerful aham atma. It gives all the strength and power to this body. But இதுக்கு பேசுகிறப்ப நம்ம சொல்கிறோம், நான் போயிட்டு வந்தேன், நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணினேன், அப்படிதான் நம்ம சொல்கிறோம் இல்லை. ஸோ whereas all that is done by the reflected consciousness, இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னுடைய பவர் கூட மனசில் வந்து கண்ணாடி மேல் ரிஃப்ளெக்ஷன் ஆகி அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் gives all the energy and power to this body function. பேசுறதோ, கேட்கறதோ, பார்க்கறதோ, செய்யறது, கையெழுத்து எல்லாம் is done by the சிதாபாசம். ஓகே, that is how it happens. ஸோ நான் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரிஜினலாக யார் இந்த பவர்லாம் கொடுத்தானோ அதான் நான், அவன் தான், அதான் ஆத்மாங்கிறது என்ன. சரி, ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் ஆன் விச் நம்ம காரியங்கள் எப்படி பண்ணுறோங்கிறதுக்கு திஸ் இஸ் த பேசிஸ். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 27. சரி சரி. ரஜ்ஜு சர்ப்பவதாத்மானம், ரஜ்ஜு சர்ப்பவதாத்மானம். Anybody wants to read? நீதான் படி, நீதான் சொல்ல. படிக்கட்டுமா? ரஜ்ஜு சப்தவத்மாத்மானம், ரஜ்ஜு சர்ப்பவதாத்மானம், ரஜ்ஜு சப்தவத்மாத்மானம், ஜீவம் ஞாத்வா பயம் வஹேத், ஜீவம் ஞாத்வா பயம் வஹேத், நாஹம் ஜீவ பரமாத்மேதி, நாஹம் ஜீவ பராத்மேதி, ஞாதம் சேன் நிர்பயோ பவேத், ஞாதம் சேன் நிர்பயோ பவேத். ஓகே, வெரி குட், வெல் டன். ஓகே, ரஜ்ஜு சர்ப்பவத் ஆத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் வஹேத். ஒரு கயிறு கிடக்கு அந்தி வேலை, அதை பார்த்துட்டு அது பாம்பு நினைச்சுட்டு பயப்படுற மாதிரி ரஜ்ஜு சர்ப்பவத்து ஆத்மாவை ஜீவன் ஆத்மாங்கிறத பார்த்தா எங்க ஆத்மாவை பற்றி கேட்டுட்டு அறிந்து அது ஆத்மாங்கிறது பாம்பு மாதிரி இப்படின்ட்டு பயப்படுறாமோ அப்படிங்கிறாரு இங்க. பயம் பகேத்து அகம் ஜீவஹ ந பரமாத்மா இது ஞாதம் சேத், நான் ஜீவன் இல்லை, நான் அந்த பரமாத்மா என்று அறிந்தால் நிர்பய பவேது. அவன் தான் இது, அவன் வந்து ரஜ்ஜு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லிட்டு பயப்படுறான். இவன் வந்து நீதான் ஆத்மா, என்ன இந்த ஆத்மா நீதான் என்ன, அதை வந்து அப்படி தெரிஞ்சுட்டான்னா எதுக்கு பயப்படணும். நான் வந்து ஆத்மா, நான் தான் ஆத்மானா எல்லாம் நான் தான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால் தான் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறது. மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வ விளையம் வியாதி விமாத்பயம் அஸ்மேஹிம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா, நான் தான் இந்த ஆத்மா அப்படி தெரிஞ்சுன்னா இதுக்கு பயப்படணும். கயிற்றை பாம்பு என்று தவறாக அறிவது போன்று ஆத்மாவை ஜீவனாக அறிந்து ஒருவன் பயமடைகிறான். அதாவது
இவர் ஆத்தர் என்ன சொன்னாருன்னா, அதை பார்த்து பாம்பை பார்த்து பயப்படுறான், என்ன ஆத்மாவை பார்த்து ஏன் பயப்படுறான்னா, நான் ஜீவாத்மா, நான் அப்படி நம்ம பரமாத்மா இல்லை அப்படின்னு பயப்படுறான் போட்டிருக்கு. என்ன அகம் ஜீவக, அப்புறம் அதுக்கு பகித் நான் ஞாத்வா அறிந்து ஆத்மா ஞாத்வா ஜீவனை அறிந்து பயம் கொள்றேன். என்னன்னா அவன் வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிறார். அவன் வந்து நான் ஆத்மாங்கிறது சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணர் சொன்னது, நெய்னம் சிந்ததி சஸ்திராணி நெய்னம் தகதி பாவக நிச்சயம் கிளைதி ஜாபகான்னு சொன்னப்போ என்ன அவர் வந்து ஆத்மாங்கிறது உயர்வாக பேசுறாரு. இவன் நம்முடைய பொசிஷனே நான் ஆத்மாங்கிறது பற்றி பெருமைப்படணும். நான் தான் இந்த உலகத்துக்கு மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டம், என்னிடம் தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற உண்மையை. அதனால அதுக்கு வந்து யூ மஸ்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். இல்லாம ஐயோ நான் கஷ்டப்படுறேன் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவதற்கு காரணமே கிடையாது அப்படிங்கிறார். அப்படிங்கிறது புரியல அவனுக்கு. என்ன கயிற்றை பாம்பு என்று தவறாக அறிவது போன்று ஆத்மாவை ஜீவனாக அறிந்து ஒருவன் பயமடைகிறான். ஆத்மாங்கிறது நான் என்ன, நான் வந்து உயர்ந்தவன், நான் வந்து கஷ்டப்படுறவன் இல்லை அப்படிங்கிறது புரியல அவனுக்குங்கிற. எல்லாருக்குமே புரியல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் தான் நம்மளுடைய துன்பங்களையும் தான் நம்ம பெருசா பார்க்குறோம். நமக்கு வர கஷ்டங்களை பற்றி தான் நம்ம அதிகமாக கவலைப்படுறோம். என்ன நல்லதை பற்றி நன்மை நல்லது நடந்ததெல்லாம் பற்றி நம்ம மறந்து விடுறோம், அல்லது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. என்ன அப்படிப்பட்டதுனால துன்பம் நமக்கு ஏற்படுறது. என்ன நான் ஜீவாத்மா அல்ல, நான் உயர்ந்த பரமாத்மா என்று இருந்தால் பயமற்ற. உண்மையில என்னன்னா இது வந்து ஆத்மாங்கிறது ஜீவாத்மா பரமாத்மா சொல்றோம் ரெண்டு. ஜீவாத்மாங்கிற நான் ஜீவாத்மா, நான் ஆத்மா அப்படி உண்மையான தெரிஞ்சுன்னா ஜீவாத்மா ஒன்று இல்லை, பரமாத்மா வேற இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். என்ன அப்படிங்கிறதுனா தென் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்ளம்ஸ். நம்ம அதான முயற்சி பண்றோம். நம்ம வந்து பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிறோம். ஜீவாத்மா பரமாத்மா அடையத்துக்கு பக்தி பண்றது, இதெல்லாம் உபாசனை எல்லாம் பண்றது. ஆனா உண்மையில இதை படிச்சேன்னா தத்துவத்தை பார்த்தேன்னா ஜீவாத்மான்னு ஒன்று தனியா கிடையாது, பரமாத்மா தான் ஜீவாத்மாவா இருக்கு அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்றாங்க. மாண்டிக் உபநிஷத்துல அது பியூட்டிஃபுல் பாயிண்ட். என்னன்னா இப்போ வந்து ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கு. என்ன ஸ்பேஸ்ல ஏதாவது ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. சரி, ஒரு பானை இருக்கு, இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு பானை இருக்கு, ஆகாசத்துல ஒரு பானை இருக்கு, இந்த பானைக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் ஸ்பேஸ் இஸ் இட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஸ்பேஸ் அவுட் சைட்? தி ஹோல் ஸ்பேஸ் நீங்க பரமாத்மா நினைச்சீங்கன்னா இந்த பானைக்குள்ள குடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் வந்து இஸ் இட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஸ்பேஸ் அவுட் சைட்? இட் இஸ் நாட். அதனால ஜீவாத்மா வேற இல்லை, பரமாத்மா வேற இல்லை, ஜீவாத்மா தான் பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மாலேருந்து வரல, பரமாத்மாவும் ஜீவாத்மா ஒன்றுதான். குடம் உடஞ்சி பானை உடஞ்சி போச்சுன்னா பானை இருக்கிற உள்ள இருக்கிற ஸ்பேஸும் வெளி ஸ்பேஸும் மெர்ஜியா இல்லை. It is always there separately only, together only. Temporarily the pane made a constriction and separately pot space is also. So there is no Jivatma separately from Paramatma. எல்லாருமே பரமாத்மா தான். ஆத்மானா இருக்கிறது ஒரே ஆத்மா தான், பரமாத்மா தான், எல்லாரும் அந்த பரமாத்மா தான் மாண்டிக் உபநிஷத்துல சொல்றாரு. என்ன புரியுதா? ஸோ அது இல்லாம நம்ம இது பண்றோம், ஐயோ நாம் சின்னமோ எனக்கு குறைவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அது பிகாஸ் ஆஃப் அகங்காரம். நான்கிறது அகங்காரமா இருக்கிறதால அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுறது. என்ன அடுத்த ஸ்லோகத்துக்கு ஆத்ம அவபாசயத்யேகோ ஆத்ம அவபாசயத். நான் சொல்லவா மாமா? பார்வதி. ஓகே ஓகே தாராளமா. ஓகே யா ஓகே. You are trained for that. Yeah, please, everybody should get a chance. Yeah, thank you. Okay. டிஸ்டிங்க்டா பேசுறேன், அதனால நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. இட் இஸ் ஓகே. whoever will settle out இது settle ஆனது எல்லாரும் எடுத்துங்க. you settle take it. Okay. Yeah. ஆத்ம அவபாசயத்யேகோ ஆத்மாவபாசயத்யேகோ புத்யாதீனி இந்திரியாணி ச புத்யாதீனேந்திரியாணி ச தீப்தோ கடாதிவத் ஸ்வாத்மா தீபோ கடாதிவத் ஸ்வாத்மா ஜடைரதை
नावभासते. जडैस्तैर्नावभास्यते. வெரி குட். ஒரு ராகம் கூட கொடுத்துருக்கேன். வெரி குட். ஓகே, லெட்ஸ் மூவ். வெரி குட். போலாமா? அடுத்த இன்னொரு சொல்றியா? போலாமா? போலாம். சொல்றேன் மாமா, ஆ? சொல்றேன். आत्मावभास्य यत्येको बुद्ध्यादीनीन्द्रियाणि च दीपो घटादिवत् स्वात्मा जडैस्तैर्नावभास्यते. வெரி குட், வெரி குட். பானை முதலிய பொருட்களுக்கு விளக்கு ஒளியூட்டுவது போல் புத்தி முதலிய எல்லா புலன்களையும் ஒன்றையான ஆத்மா விளக்குகிறது. இதான் நான் முன்னாடி சொன்னேன். எப்படி நமக்கு ஞானம்ங்கிறது ஏற்படுறது அப்படின்னா, இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்ம பிரகாசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்ம பிரகாசம் நம்முடைய உள்ள அந்த கரணத்துல மனம் ஒரு கண்ணாடிமானது. அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரிஃப்ளெக்ஷன் வருது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்டு சிதாபாசம். இந்த சிதாபாசம் தான் நமக்கு பார்க்கறது ஜெயங்களுடைய எல்லா பாகங்களுக்கும் போய் நமக்கு அறிவை கொடுக்கறது. என்ன, கண்ணால பார்க்குறோம், காதால கேட்குறோம், மூக்கால் நுகர்றோம். என்ன, ஸோ ஆல் த நாலேஜ் கம்ஸ் த்ரூ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆத்மா. இந்த அந்த கரணம் அதாவது அது சிதாபாசம், அது ஆத்ம சாத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் போய் எல்லா பாகங்களுக்கும் அறிவை அடையும் ஒரு தன்மையை கொடுக்குறது, சக்தியை கொடுக்குறது. சிதாபாஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பேரு. ஆத்மாவுடைய பிரகாஷ் ரிஃப்ளெக்ஷன் அது போய் அது எல்லா பாடிக்கும் போய் அதுலேருந்து நமக்கு அறிவு கொடுக்கறது, எல்லா விதமான அறிவும் நமக்கு கிடைக்கிறது. என்ன அப்படிங்கிறது பிரின்சிபிள். ஆத்மா அவபாசையாத் ஏகோ, ஆத்மா அவபாசையாத் ஏகோ. என்ன, ஆத்மாவுடைய வெளிச்சத்தினாலதான், ரிஃப்ளெக்ஷனாலதான் எல்லாம் விளக்குறது, எல்லாம் விளங்குறது. தீபக கடாதிபதி, பானை முதலியவற்றுக்கு ஒளி கொடுப்பது போன்ற, விளக்குக்கு ஒளி கொடுப்பது போன்ற, புத்தியாதீனி இந்திரியாணி, புத்தி முதல் அனைத்து புலன்களையும் ஏகக ஆத்மா அவபாசை. என்ன, ஆத்மா ஒன்றுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுறது. கண்ணால பார்க்கறதுக்கு ஆத்மா கண்ணுக்கு சக்தி கொடுக்கறது, காதால கேட்கறதுக்கு சக்தி கொடுக்கறது, மூக்கால் நுகர்றதுக்கு சக்தி கொடுக்கறது, டேஸ்ட் பண்ணுறதுக்கு சக்தி கொடுக்குறது, எல்லா சர்மத்துக்கு எல்லா சக்தியையும் ஆத்மா, த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆத்மாஸ் சைத்தன்யம், அதனுடைய கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன் சிதாபாஸ் தான், அதான் எல்லாத்தையும் கொடுக்கறது. அதனால தான் நம்ம பேசுகிறோம், அதனால தான் நம்ம கேட்குறோம், அதனால நம்ம பார்க்குறோம், அதனால தான் நுகர்றோம். எல்லா வித பாசிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த ஆத்மாஸ் கெப்பாசிட்டி, ஆத்மாஸ் ப்ரொவைடிங் என்ன தட் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, दीपो गडाधिपति तैहि स्वात्मा न उपास्यात्. So this is how knowledge takes place. அதனால பொருட்களால ஒன்றும் ஆத்மா, பொருட்களால ஒரு பிரகாசம் ஏற்படுறது இல்லை. பானை ஒரு ஜடம் தான், இந்த டேபிள் ஒரு ஜடம் தான், அதனால ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னுடைய தேகத்துல இந்த டேப்ல பார்க்குறப்போ என்ன ஆகுது, என்னுடைய இங்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கோஸ் டு த மைண்ட், புத்தி, அண்ட் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஃபால்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட்ஸ். இந்த விளக்கு மேலே, இந்த மேஜை மேலே ஒரு, அண்ட் தென் அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், this is a light அப்படின்ட்டு நமக்கு புரிய வருது. பிகாஸ் ஆஃப் சைத்தன்யம் பை இட் செல்ஃப் திஸ் ஆர் ஆல் ஜடம். இந்த லைட்டோ இதுவோ எல்லாம் ஜடம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிகாஸ் ஆஃப் தி கான்சியஸ்னஸ், என்னோட ரிஃப்ளெக்ஷனால நமக்கு அந்த அறிவு ஏற்படுறது அப்படின்னு சொல்றாருங்க. என்ன, இங்கே சொல்ற ஒன்றையான விளக்கு பானை முதலிய எல்லாவற்றிற்கும் ஒன்றையான விளக்கு பானை முதலிய எல்லாவற்றிற்கும் ஒளியூட்டுகிறது. அப்படி ஒளியூட்டப்பட்ட பானை முதலியவை அந்த விளக்கிற்கு ஒளியூட்டுவதில்லை. So see now what the light that falls on me is does it belong, the வெளிச்சம் does it belong to this instrument? அது போன்ற ஒன்றையான ஆத்மாவும் புத்தி மனம் அகங்களுக்கு ஒளியூட்டுகிறது. அதனால் ஜடப்பொருள்கள் பொருளான இந்த புத்தி முதலியவை அவை ஆத்மாவிலிருந்து ஒளியூட்டுவதில்லை. அதாவது நான் சொன்ன பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணினேன்.
ஸோ த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் அந்த ஆத்மாவில் இருக்கு. அது வந்து when it goes, it gets reflected in the mind and then goes to different organs of the body and make them function. அவ்வளோ தெரிஞ்சா போதும். That is called reflection. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆத்மாவனுடைய ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷனில் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் டேக் பிளேஸ். ஓகே, இப்போ சப்போஸிங் a person dies, what happens? அவனுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? அங்க ஆத்மா இருக்கிறபடி தான் இருக்கு. ஆத்மா எல்லா இடத்துலையும் சர்வகதம், எல்லா இடத்துலையும் இருக்கு. What has happened is, what is not there, பாடியில் எல்லாத்தையும் பார்க்கணும். கையை காலு கால் whatever was there is alive is there after his death also. ஆனால் இஸ் நாட் ஏபிள் டு ஃபங்க்ஷன். வை? சிதாபாசம் இல்லை, மைண்ட் இல்லை, அந்தகரணம் இல்லை, அது போயிடுச்சு. சூக்ஷ்ம சரீரம் has gone out. ஸோ அதனால இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் ஆல் சர்ஃபேசஸ் ஆர் நாட் ரிஃப்ளெக்ட் கேப்பபிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிகாஸ் போயிடுது. மைண்ட் has gone, reflecting surface has gone. This is how it is. Okay, so that is what it is. Okay, adana sukshma sharidam gurdana. Okay, right, sir. Swabodhenanya bodhe, அடுத்தது 29. Swabodhenanya bodhecha bodhurupadayatmanah न दीपस्य अन्य दीपेच्छा यथा स्वात्म प्रकाशने. चुरुमा स्वबोधेनान्यबोधे च बोधरूपतयात्मनः न दीपस्यान्यदीपे च यथा स्वात्मप्रकाशने. प्रकाश, very good, very nice. स्वबोधे न अन्य बोधे इच्छा. இந்த மீனிங்க பா. தீபஸ்ய விளக்கிற்கு சுவாத்ம பிரகாசனை தன்னை விளக்க அந்நிய தீபேச்சா அந்நிய தீபேச்சா ந அவசியம் இல்லை. என்ன ஒரு விளக்கு வந்து ஒரு விளக்கு எரிஞ்சிருக்கு, அதனோட பிரகாசம் இருக்கு. விளக்கு இங்க இருக்கா பார்த்துட்டு அந்த ரூம்ல விளக்கு இருக்கா பார்த்துட்டு அப்படின்னா அவன் கையில் ஒரு டார்ச் லைட் எடுக்க போய் பார்க்க வேண்டாம். பிகாஸ் விளக்கு இருந்ததுன்னா பிரகாசம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். விளக்கு இல்லைன்னா இது விளக்கு ஆன்ல இல்லைன்னா பிரகாசம் இருக்காது. அதனால் ஒரு ஒளியை பார்ப்பதற்கு இன்னொரு ஒளி அவசியம் இல்லை. அதுவே இட் இஸ் செல்ஃப் லூமினேட் இல்லையா? அதனால தீபஸ்ய சுவாத்ம பிரகாஷேன்னு அந்நிய தீபேச்சா இல்லை இதை எப்படியோ போது ரூபதையா ஞான வடிவமாக இருப்பதால் ஆத்மாங்கிறது ஞான வடிவம், ஆத்மஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது ஆத்மாவை. சத்தியம் ஞானம் அனந்தம். இது இன்றைய காலத்தில் இருப்பது சத்தியம் ஞானம், ஞான ஸ்வரூபமானது, அனந்தம் முடிவில்லாதது. என்ன அதுதான் ஆத்மான்னு சொல்றது தைத்திரி உபனிஷத். என்ன அது வந்து அதே மாதிரி ஞான வடிவாக இருப்பதால் ஆன்மாவிற்கு தன்னை அறிய மற்றும் சக்தியின் அவசியம் இல்லை. சைத்தன்யம்ங்கிறது ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம். அண்ட் ஸோ அது வந்து எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது. இட் இல்லுமின்ஸ் எவ்ரிதிங். என்ன இல்லுமின்ஸ்னா அர்த்தம் நாட் லைட்டை போட்டு சுவிட்சை போட்டு தட்டுற மாதிரி இல்லை, புரிந்து கொள்றது. என்ன அது அதனுடைய எல்லா அறிவும் அதனுடைய பிரகாசத்தினால தான் ஏற்படுது. பிரகாஷங்கிறப்போ நம்ம அறிவுக்கே பிரகாசம்னு சொல்றோம் இல்லையா? ப்ளீஸ் என்லைட்டன் மீ ஆன் திஸ் சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியல சொல்லிட்டு போய் எனக்கு இது புரியல, எனக்கு ப்ளீஸ் என்லைட்டன் மீன்னு சொல்றோம். ஒளி அது எனக்கு அந்த விஷயத்துக்கு ஒளியை கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். எனக்கு புரியல, ப்ளீஸ் மேக் மீ நோ, லைட்டன் மை விஷன், நோ மேக் மீ நோ, நான் புரிஞ்சுக்கிறது மாதிரி எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறது. புரிஞ்சுக்கிறது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அது மேலே வெளிச்சம் போட்டு காண்பீங்கோ அப்படின்னு சொல்றேன். அர்த்தம் அது வெளிச்சம், அது வெளிச்சம்ங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்ன புரிந்து கொண்டேன், ப்ளீஸ் என்லைட்டன் மீ ஆன் தி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா, லைட்டன்னா வெளிச்சம் இல்லையா? என்லைட்டன் வெளிச்சம், எனக்கு வெளிச்சம் போடும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அறியும்படி செய், மேக் மீ நோ, நான் அறியும்படி செய் அப்படின்னு அர்த்தம். என்ன ஸோ தீபஸ்ய சுவாத்ம பிரகாஷேன தானாக பிரகாசிப்பதால்
அந்நிய தீபேச்சா மற்றொரு விளக்கின் அவசியம் எப்படி இல்லையோ அப்படியே போதரூபதையா ஞான வடிவமா இருப்பதால் ஆத்மாவிற்கு சுபோதி தன்னேறி அந்நிய போதிச்ச அவசியம் இல்லை. ஓகே, அப்படின்னா ஞான வடிவாக இருப்பது ஆத்மா ஞான வடிவாக இருப்பதால் ஆன்மாவிற்கு தன்னை எறிய மற்றொரு ஞானத்தின் அவசியம் இல்லைங்கிறோம். பட் ஆனால் நம்ம அந்த ஞானத்தை அடையிறதுக்கு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறோம், புக்கெல்லாம் படிக்கிறோம். என்ன ஸோ பர்மனெண்ட்டாக இட்ஸ் நாட் ஆல் த டைம் தேர். அது வந்து we can get the knowledge, refresh ourselves. ஆனால் மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகனம்ச்சு அப்படிங்கிற மறதிங்கிறதும் பார்ட் ஆஃப் அவர் இதுதான், கிரியேஷன் தான். என்ன பகவானேஸ்வரர் கீதையில மற்ற என்னிடம் தான் ஸ்மிருதி ஞாபக சக்திங்கிறது என்கிட்ட தான் இருக்கு, ஞானம் அறிவுங்கிறது என்கிட்ட தான் இருக்கு, அபோதனம்ச்ச மறதிங்கிறது என்கிட்ட தான் இருக்கு. அதையும் பகவான் தான் கிரியேட் பண்ணியிருக்கார். ஏன்னா எல்லாம் இருக்குதுல. நம்ம போதத்தினால நம்ம அஜ்ஞானத்தை அழிச்சுட்டு ஞானத்தை அடையிறோம், மறதியை அழிச்சுட்டு ஞானத்தை அடையிறோம். என்ன தட் இஸ் போதம்ங்கிறது அதான் இல்லை. சரி, அடுத்த ஸ்லோகம் 30வது லாஸ்ட் கிளாஸ். இது கரெக்ட் தான், ஒன்றும் விடலையே எடுப்புறேன். ஓகே. நிஷித்ய நிகிலோபாதி நேதி நேதி வாக்கியதः வித்யாதைக்யம் மகாவாக்கியः ஜீவ பரமாத்மனேः निषिध्य निखिलोपादीन्नेति नेतीति वाक्यतः विद्यादैक्यं महावाक्यैर्जीवात्मपरमात्मनोः. இதுல வந்து 2-3 சமாச்சாரங்கள் வெரி அட்வான்ஸ்ட் ஐடியாஸ் வந்து இதில் போட்டு விட்டாரு என்ன. பட் என்னன்னா இட்ஸ் ஒன்லி சோர் ஆஃப் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் அந்த புத்தகம் சொல்றது. ஒன்னொன்னு டீட்டெயிலாக சொல்லலை அவர். என்ன நேதி நேதி இது இல்லை 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 இது இல்லை இது இல்லை என்ற வாக்கியத்தால் நிக்கில உபாதி எல்லா உபாதிகளையும் நிஷித்தி நிராகரித்து விட்டு மகாவாக்கியை தத்துவமசி என்ற மகாவாக்கியத்தினால் ஜீவாத்ம பரமாத்மனாக ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள ஐக்கியம் வித்யா அறிவை. ஸோ உபதேசத்தை சொல்லிடுறார் அவர். ஐக்கிய வாக்கிய உபதேசமே இதான். என்ன தத்துவமசி மகாவாக்கிய தத்துவமசி சொல்ல. ஸோ இஸ் ரெஃபரிங் டு தட் வாக்கியம். என்ன ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா பிரம்மன்கிறது என்ன, ஆத்மான்னு சொன்னாலும் சொல்லி பிரம்மன்னு சொன்னாலும் ஒன்றும். என்னால இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டோ நிஷித்தியை நிராகரித்து விட்டு மகா வாக்கிய தத்துவமசி அதுதான் நீ என்று ஆத்மாவை ஜீவாத்ம நீதான் வேறல்ல ஜீவாத்மா வேறல்ல பரமாத்மா இல்லை ஒன்னாவே காமிக்கிறான். எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சிஷ்யம் வந்தேன்னா எங்கேயும் போய் தேட வேண்டாம்ப்பா. தத்துவமசி நீதான் இந்த ஆத்மா. ஆத்மாங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. இது ஜீவாத்மா எங்கேயும் இருக்கு. நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம், உண்மையில அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். இதை மாண்டிகு பிரச்சனை இடத்துல அழகா சொல்ற. என்ன சொல்றாங்கன்னா ஜீவாத்மானா என்ன, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. பரமாத்மான எங்களுடைய இந்த ஆத்மா. நான் ஒரு லெட்டஸே ஒரு இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ்ல 100 பானைகள் வச்சிருக்கோம். என்ன நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது. அது ஒரு பானைக்குள்ளேயே ஸ்பேஸ் இருக்கு. நான் சப்போஸிங் 100 பானையை உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிரேக் இட் வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்பேஸ் இன்சைட் த பாட்? உடைச்சதுனால அந்த ஸ்பேஸும் வேற இல்லை. இப்போ எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. முன்னாடி ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது, பானை இருந்து பானைக்குள்ள பானை ஸ்பேஸ் இருந்தது. இப்போ பானையெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஸோ தெர் இஸ் ஒன்லி space only is there. No distinction between pane space and other open space. Supposing other open space ங்கிறது பரமாத்மான்னு எடுத்துனோம்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மா இருந்துச்சுன்னா
ஸோ பானைக்குள்ள இருக்கிற ஆத்மா ஜீவாத்மான்னு சொல்றோம். பட் ரெண்டு ஸ்பேஸும் ஒரே ஸ்பேஸ் தான். There is no difference between the space inside the pod and space outside the pod. So the ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். This barrier is only artificially created, it is gone. Important point that பரமாத்மா நான் பரமாத்மாவை அடையணும், எப்படி அடையிறது அப்படின்னு கேள்வி கேட்கறதே முட்டாள்தனங்கிறாரு. ஏன்னா நீதான் பரமாத்மா. பரமாத்மா இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் யூ. தத்துவமசி அல்டிமேட்லி நம்ம அதான் சொல்றோம், ஐக்கியம் தானே. ஞானி தூ ஆத்மைவதம் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் இல்லையா. ஞானி ஒன்று ஒருத்தோட வேற நான் ஒருவன் வேற இல்லை. ஞானி தூ ஆத்மைவதம். அது மாதிரி அல்டிமேட்லி தி இதுல பக்தி இது சொல்லுவோம் மர்ஜஸ் வித் இது சொல்லுவோம். பகவான்கிட்ட அவருடைய சாரோக்கியம், சாரூபியம், சாமீபியம் அப்படிலாம் டிஃபரன்ஸ் இது சொல்றா இல்லையா. அல்டிமேட்லி யூ மர்ஜ் வித் காட். அப்போ என்ன ஆகுது, ஐக்கியம் ஆயிடுது. ஐக்கியத்தை அத்வைத்திகள் டோன்ட் அக்செப்ட் தட். தே ஆல்வேஸ் வாண்ட் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப் ஆஸ் தாசன் அண்ட் இவர்னுட்டு குருவனுட்டு, இவர்னுட்டு ஈஸ்வரனுட்டு, பகவான்னுட்டு. whereas அத்வைதத்தில் there are no two things, it's only one thing. So merge ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கூட என்ன செய்றார், சதுர்விதா பஜத்தேமாம் ஜனா சுகுதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி சமர்த்தர்ஷவ தேனாம் ஞாதி தேசாம் ஞானி நித்தியுக்தः ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோ ஞானிரத அம்சஜ மா பிரியः உதாரா சர்வயேவேதே ஞானி து ஆத்மைவமேவதம். ஞானியும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. He has accepted merger. The man who knows, ஞானி, that I am God. நான் வேற இல்லை, பகவான் ஈஸ்வரன் வேற இல்லை, நான் வேற இல்லை. ஈஸ்வரன் வேற இல்லை, நான் வேற இல்லை. அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சோன்னா பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இட் இஸ் நாட் அரகன்ஸ். நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ எப்படி சொல்லலாம், நாம் பகவான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது உன்னுடைய எந்த நோக்கோட நீ சொல்ற அப்படிங்கிறது. உண்மை என்னன்னா எஸ், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கும் ஸ்பேஸுக்கும் வெளியில் இருக்கிற ஸ்பேஸுக்கும் வித்தியாசம் இல்லை. கடம் உடஞ்சுன்னா there is no merger. You can even not say that கடம் உடஞ்சுன்னா கடத்தினோட ஸ்பேஸ் மெர்ஜஸ் வித் ஆகாசம். சொல்ல வேண்டாம். இந்த ஸ்பேஸ்ல ஆல்வேஸ் இட் வாஸ் கடாகாசம் ஆகாசம் ஒன்றா தான் இருந்தது. This பானை was created as an artificial barrier. That artificial barrier gone, original situation has come back. அதனால ஈஸ்வரனும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்றது தப்பே இல்லை. இட் இஸ் நாட் அரகன்ஸ். ஞானத்துல சொன்னான். ஆனா இவன் சொன்ன மாதிரி இரண்ய கஷ்யபுலாம் சொன்ன மாதிரி அப்படி அது வேற. அரகன்ஸ். There is arrogance, needs to be punished. And God really did it also. Okay? So இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. We will continue the class next week. Okay? I think to teach something freelance is better than going by bad text. இந்த புத்தகத்தை எப்படி டீச், பிகாஸ் ஐ ஃபவுண்ட் கான்செப்ட் ரொம்ப அட்வான்ஸ் டெக்ஸ்ட்லாம் ஆரம்பத்திலே கொண்டாரு. அது எப்படி புட்ட கிராஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தவிச்சுன்றது. நவ் ஐ ஃபைண்ட் அ மெத்தட் நவ். ஐ ஹோப் இட் மேக்ஸ் சம் சென்ஸ் டு யூ. ஓகே, யுவர் டைம் இஸ் நாட் வேஸ்டட். ஓகே, சொல்லுங்க. Somebody wants to say something, please. Okay, it's okay. Yeah, intelligible. Okay. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shantihi. Hari Om Shri Guru Namaha. Hari